நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே சிமெண்ட் கலவை ஏற்றி வந்த தனியார் லாரி சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் லாரியின் அடியில் சிக்கி ஓட்டுநர் படுகாயம் அடைந்திருக்கிறார். இது குறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தங்கமணி வழங்க நாம் கேட்கலாம். தங்கமணி, விபத்துக்கான காரணம் என்ன? ஓட்டுநருடைய நிலை என்னவாக இருக்கு? வணக்கம். அதாவது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட பழனியப்பா வீதியில் தனியாருக்கு சொந்தமான சிமெண்ட் கலவை ஏற்றி வந்த லாரி என்பது தற்போது சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது. தொடர்ந்து நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட பழனியப்பா வீதியில ஒரு தனியார் கட்டுமான பணிக்காக பள்ளிப்பாளையத்திலிருந்து வீதி வழியாக அந்த சிமெண்ட் கலவை ஏற்றி வந்த லாரி வந்து கொண்டிருந்தது. அப்போது இந்த சாலை மிகவும் குறுகலான சாலை. இதில் இருசக்கர வாகனம் மற்றும் 3 சக்கர வாகனங்கள் மட்டுமே சென்று வருகிறது. குறிப்பாக இந்த பகுதியில அதிக அளவிலான குடியிருப்பு பகுதியில் இருக்கின்றது. இந்த நிலையில சுமார் ஒரு 4:30 மணி அளவில அந்த கலவை ஏற்றி வந்த தனியார் லாரி என்பது வளைவில் திரும்பும் பொழுது திடீரென ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து அந்த லாரி என்பது சாலையில் கவிழ்ந்தது. தொடர்ந்து அந்த லாரி கவிழ்ந்திருக்கு அருகிலேயே தனியார் கார் மெக்கானிக் ஷாப் ஒன்று இருக்கின்றது. அந்த மெக்கானிக் ஷாப்பில் இருக்கின்ற ஒரு கார் முற்றிலுமாக அந்த லாரி சாய்ந்ததுல மிகவும் சேதமடைந்திருக்கின்றது. அதே சமயத்துல அந்த லாரியை ஓட்டி வந்த ஓட்டுநர் அந்த லாரியில் சிக்கி படுகாயங்கள் இருந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். தொடர்ந்து அந்த லாரி சாய்ந்த நிலையில தற்போது அந்த பகுதியில் இருக்கின்ற மின்சார கம்பம் மற்றும் மின்சார ஒயர் என்பது முற்றிலும் சேதமடைந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிக்கு செல்கின்ற அந்த மின்சாரம் என்பது தற்போது தடை செய்யப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து சம்பவ இடத்தில் வெப்படை தீயணைப்பு துறையினர், பள்ளிப்பாளையம் போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் பார்வையிட்டு வருகின்றனர். தொடர்ந்து லாரி மீட்பதற்கு சுமார் 2 முதல் 3 மணி நேரம் ஆகும் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இந்த பகுதியில் அடிக்கடி இந்த சிமெண்ட் கலவை லாரிகள், அதே சமயத்தில் தனியார் கட்டுமான லாரிகள் அடிக்கடி செல்வதால் குடிநீர் இணைப்புகளும் துண்டிக்கப்படுகின்றது. தொடர்ந்து இந்த வழியில் லாரிகளை அனுமதிக்க கூடாது என்பதுதான் பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கின்றது. விரிவான விவரங்களுக்கு நன்றி தங்கமணி. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.